லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் சந்திப்பு நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் நம்மோட குடியரசு தின விழாவிலையும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கெடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த சந்திப்பு குறித்த முக்கிய செய்தியும் பார்த்துட்டு இருக்கோம். இதோடைய முக்கியத்துவம் என்ன? இன்று கையெழுத்தாக உள்ளது நிறைய ஒப்பந்தங்கள்லாம் தகவல் வெளியாக இருக்கே, அதனுடைய பின்னணி என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றுதான் கூற வேண்டும். அரசு முறை பயணமாக வந்துள்ள இந்தியா வந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவர் உர்சுலா ஆகியோர் டெல்லியில் பிரதமர் மோடியை ஹைதராபாத் இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடையான உச்சி மாநாட்டிற்காக தான் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்கு வந்த இரு தலைவர்களையும் பிரதமர் மோடி கை குலுக்கி இருவரின் கைகளையும் மேலே உயர்த்தி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த மகிழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நேற்று நிறைவு பெற்றிருக்கிறது. சற்று முன்னதாக இந்திய எரிசக்தி வார நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி இதனை அறிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையின் போது அந்த ஒப்பந்தம் முறைப்படி கையெழுத்தாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பேச்சுவார்த்தை 18 ஆண்டு காலமாக இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே நடைபெற்று வந்தது. 2007ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தை தற்போது முடிவடையும் தருணத்தை எட்டி இருப்பதால் இது நிச்சயமாக இரண்டு தேசங்களுக்கிடையே இது வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானால் இரு நாடுகளுக்கிடையே ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான 90% வரி என்பது குறையும். இதனால் இரு நாடுகளிடையேயான வர்த்தகம் அதிகரிக்கும். சீனாவை நாம் சார்ந்திருப்பதும் பெருமளவில் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா தற்போது வரை 7 தேசங்களோடு தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஒமான், ஐக்கிய அரபு அமீரகம், நியூசிலாந்து உள்ளிட்ட 7 தேசங்களோடு தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ள நிலையில் தற்போது 8வது ஒரு தேசமாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இறுதி செய்யப்பட இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் மொத்தம் 27 வளர்ந்த நாடுகள் இருக்கின்றன. எனவே இந்த 27 வளர்ந்த நாடுகளுடனும் நாம் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள முடியும். இதனால் இரு நாடுகளிடையேயான வர்த்தகம் பன்மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த சந்திப்பு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக ஜவுளி, காலனி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கான வரி பெருமளவில் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதில் சிறு விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் பால் பொருட்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ்குமார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மிக முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடன் இந்தியா மேற்கொள்ள இருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்டோம். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில்.